தமிழ் தாய் பாரதியம்மாள் தமிழகத்தில் சிகிச்சை பெறுவது தடுக்காதே 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 எங்கள் தாய் பாரதியம்மாள் தமிழகத்தில் சிகிச்சை பெறுவது தடுக்காதே தடுக்காதே கருணாநிதியை தடுக்காதே வில வில எழுவோம் வீறு கொண்டு எழுவோம் சிங்களனுக்கு இடம் உண்டு சிங்களனுக்கு இடம் உண்டு பாகிஸ்தானுக்கு இடம் உண்டு தமிழனுக்கு இடமில்லை மறுக்காதே மறுக்காதே கலைஞர் அவசரம் மறுக்காதே எழுவோம் எழுவோம் வீறு கொண்டு எழுவோம் இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, உலகத்தினுடைய மனித உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான உயர்ந்த வடிவமான ஐநாவினுடைய மனித உரிமைகளுக்கான அமைப்பினுடைய விதிகளின்படி உலகினுடைய எந்த மூலையில் உள்ள ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதன் உணவு அல்லது நோய்வாய்ப்பட்டால் மருந்து கொடுப்பதற்கு எந்த நாடுகள் உடைய விதிகளும் தடுக்கக்கூடாது என்பதே ஐநாவினுடைய பிரகடனமாகும். இன்னும் கூட ஒருபடி மேலே சென்றால் மிக பயங்கரமான குற்றம் செய்து தூக்குக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட கைதி கூட தினமும் காலை மாலை 2 முறை மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்பட்டு ஒருவேளை அந்த தூக்கு தண்டனை கைதி கூட நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த நோயை சரி செய்த பிறகுதான் அவரை தூக்கிலே நிறைவேற்ற வேண்டும் என்பது கூட விதி. அந்த அளவிற்கு காலையிலே தூக்கு என்று சொன்னால் கூட 7 மணிக்கு தூக்கு இருந்தாலும் 5 மணிக்கு உணவு கொடுத்துத்தான் தூக்கிலே போட வேண்டும், மருந்து கொடுத்துதான் தூக்கிலே போட வேண்டும் என்பது கூட சட்ட விதிகள் இருக்கின்ற பொழுது ஈழத்திலே விடுதலை தமிழ் மக்களுடைய சுதந்திரத்திற்காக சுயநினைவுக்காக போராடிய பிரபாகருடைய தாயார் என்ற ஒரே காரணத்திற்காக 80 வயது நிரம்பிய ஒரு மூதாட்டியார் இந்த மண்ணிலே சிகிச்சை பெற வருகிறார். தன்னுடைய கணவனை இழந்தவர் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பல்வேறு விதமான இழப்புகளை சந்தித்து இன்று அனாதை என்ற ஒரு நிலையை போல யாரும் இல்லாத ஒரு நிலையிலே அவர் இந்த தமிழ் தாய் மண் தான் தனக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இடம் என்று அவர் சிகிச்சை பெற வந்த இடத்திலே வந்தாரை வாழ வைத்து பிறக்கப்பட்ட தமிழகம் இன்று தமிழுக்காக உலகிலே ஒரு முகத்தை உருவாக்கி தந்த ஒரு மாவீரன் ஒருவருடைய தாய்க்கு கூட ஒரு சிகிச்சை அளிப்பதற்கு கூட மறுத்து திருப்பி இருக்கக்கூடிய அளவிற்கு மனிதாபிமானம் இந்திய நாட்டிலே தமிழகத்தில் இல்லாமல் போயிருக்கிறது சொன்னால் அதற்கு காரணம் இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உணர்வற்றவர்களாக ஏதோ 1 கிலோ அரிசி 1 ரூபாய் அரிசி கிடைக்கிறது, காலையிலே உணவு மாலையிலே டாஸ்மாக் கடை என்று உணர்வற்ற பெண்களாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இது போன்ற மனித உரிமை மீறல்கள் தமிழர்களுக்கே தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சொந்தத்தை நாம் மத்திய மாநில அரசுகளை வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்கு இதே தமிழக அரசு தன்னுடைய சொந்த செலவில் அவரை வரவைத்து அவர் 6 மாதம் அல்ல, அவர் காலமெல்லாம் இந்த தமிழகத்திலே தங்கி சிகிச்சை பெறுவதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக் கொள்கிறோம். இதை வலியுறுத்தி இந்த நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கு பெற்ற தாய்மார்கள், இளைஞர் நண்பர்கள், மாணவர்கள், பெரியோர்கள், தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் புதிய தமிழகம் கட்சியினுடைய சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். தோழர் மணி அவர்கள் இப்பொழுது கோஷம் வெட்கப்படு வெட்கப்படு தமிழக அரசு வெட்கப்படு, தமிழர்களின் தலைவரா
திருப்பி அனுப்பிய அரசின் செயலுக்கு வெட்கப்படு வெட்கப்படு. தீர்மானம் தீர்மானம் கவன ஈர்ப்பு தீர்மானம் இப்போது சட்டசபையில் திரும்பி வந்து விமானத்தில்